பிணம் தின்னி கழுகு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை கட்சிக்காரங்களே எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிஜேபியை நான் விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்ன? இந்த மக்கள் எல்லாம் நம்புறது, இந்த மக்கள்லாம் உலகத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிமுட்டாள்கள் யாருமே இல்லை என்ன கேட்டீங்கன்னா. அப்ப நான் என்ன வெண்ணைக்கு உங்க கட்சிக்கு நான் வளர்க்கணும்? நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் ஐ தமிழ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பல பிரச்சனைகள் தினசரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிலதுக்கு சீக்கிரமாவே தீர்வு கிடைக்கும், சிலதுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல ரொம்ப முக்கியமா ஒரு பூதாகாரமா ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு வருதுன்னா அது கள்ளக்குறிச்சி விவகாரம் தான். தினம் பாத்தீங்கன்னா உயிரிழப்புகள் அதிகமாகதை தவிர்த்து அது குறைஞ்ச பாடா இல்லை. ஸோ அதுக்கான முடிவு என்ன, இப்போ பேஷண்ட்ஸா அட்மிட் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட ஒரு விருந்தினர் இருக்கார், சிறப்பு விருந்தினர். அவரை நம்ம நிகழ்ச்சியில் வரவேற்றலாம். அவர் வேற யாரும் இல்லை, பாஜகவினுடைய முன்னாள் மாநில நிர்வாகியான திரு அண்ணாதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. மீண்டும் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரம் பயங்கரமாக பரவிட்டு வருது. எல்லாருமே ரொம்ப உலுக்கிடுச்சுன்னே சொல்லலாம். யாரால அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா 30லேருந்து இப்போ 50 பேர் இறந்துட்டாங்க. அதாவது 100 பேருக்கு மேலே அட்மிட். 53 சொல்கிறேன். 53 பாருங்க. ஸோ அப்படி போயிட்டே இருக்கு சார். இதுக்கு முடிவு என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப இதாக சொல்லணும்னா பிணம் தின்னி கழுகு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை கட்சிக்காரங்களே எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். 53 பேர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துக்குள்ளே 53 பேர் இறந்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய இழப்பு அந்த மாவட்டத்துக்கு. இது கட்சிக்காரங்க துணை இல்லாமல் காவல்துறை செயல்படாது. எல்லாருமே காவல்துறை மேலே பழிய போட்டுருவாங்க. ஏதாவது ஒன்றா போலீஸு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இடமாற்றம் செஞ்சிட்டோம், இப்படி தான். எந்த ஒரு சூழலையுமே காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சிக்காரங்க வச்சுருப்பாங்க. கட்சிக்காரங்க தான் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதனால் காவல்துறைக்கு தெரிஞ்சு நடந்தாலும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா கட்சிக்காரங்க தடுத்துருவாங்க. இவங்க ஒரு பிணந்தண்ணி கழுகு மாதிரி அப்படி ஒரு சாராயத்தை விற்று அந்த காசை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இது வியாபார மோட்டிவாக கமர்ஷியலாக அதை கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, உங்களுக்கு தமிழகம் முழுவதும் ஒயின் ஷாப் இருக்குது. அது அரசாங்கத்துக்கு அது வருமானம் வருது. அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்போது சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறதுக்கெலாம் அப்போவே குரல் கொடுத்தாரு. ஆமாம். இப்போ அதுவும் கட்டாயிட்டதுனால இவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லாதனால முழுக்க அரசியல்வாதிகள் இதை பெருசாக எடுத்து இந்த ஏழைகளுடைய உயிரை காவு வாங்கிட்டாங்க. உண்மையிலே இந்த பாவம் சும்மா விடாது. இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இப்போ 100க்கும் மேற்பட்டவங்க அட்மிட் ஆகிருக்காங்கல்ல, அவங்களுமே கிட்டத்தட்ட இறந்ததுக்கு தான் சமம். அதான் அவங்க பொழைப்பாங்களான்றது கூட இல்லை. அவங்க பொழைச்சாலுமே கூட அவங்களுக்கு முதல்ல கண் பார்வை போயிடும், கை கால் விழுந்துடும், கல்லீரல் மண்ணீரெல்லாம் வேலை செய்யாது, கிட்னி வேலை செய்யாது, உடல் அவ்வளோதான். அவங்க செத்து போனதுக்கு தான் சமம். அவங்களுமே இறந்தவங்களுக்கு நல்ல சாராயம் குடித்த இறந்தவங்களுக்கு காசு கிடையாது, கள்ளச்சாராயம் கொடுத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்கிறதுலாம் இது மிகைப்படுத்தப்பட்டு அவங்கள குடிக்க தூண்டுறது மாதிரி தான் இருக்குது. இப்போ இறந்து போனவங்க ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குற நிவாரணம் தரேன்னு சொல்லி இப்போ எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆமாம் அவங்க கொடுக்க தான் ஆகணும். ஏன்னா அவங்க சம்பாரிச்சாங்கல்ல, கொடுக்கட்டும். ஆனால் இவங்க சம்பாரிச்ச காசில் உள்ள அரசாங்க பணத்தில் கொடுக்குறது தான் வேதனையாக இருக்குது. இப்போ இதில் யார் தலையிட்டு இருக்கா? உதயசூரன் ஒரு எம்எல்ஏ, அவர் நாலேஜ் இல்லாமல் இன்னொரு எம்எல்ஏ சொல்கிறாங்க, பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் செஞ்சி மஸ்தான் தான் இதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தார், இப்போ இல்லை. அவர் அமைச்சர் தெரியாமல் எப்படி அந்த இடத்துல இவ்வளோ விஷயம் நடக்கும்? கண்டிப்பாக. அப்போ அமைச்சருடைய தூண்டுதலின் பேரில், அமைச்சருடைய உத்தரவின் பேரில் தான் இது ஃபுல்லாக முழுக்க நடந்திருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இவங்க 3 பேரையும் கட்சியிலேருந்து தூக்கிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் போடணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இழப்பு இனிமேல் வரவே கூடாது தமிழகம் முழுவதும். ரெண்டாவது, அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ ஒயின் ஷாப்பில் மினிமம் 150 ரூபா 200 ரூபா இருந்தால் தான் குடிக்க முடியுங்கிற ஒரு ஸ்டேஜில் அவன் கூலி வேலைக்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு போகிற கூலி வேலைக்கு போகிறவன் அதை போய் காசு கொடுத்து வாங்கி குடித்தா குடும்பம் அழிஞ்சு போயிருங்கிறதுனால இவங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது இப்போ இல்லை, ரொம்ப ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
இதில் எது அதிகமாக போனது காரணம்னா இவங்களுடைய பேராசை. இவங்க நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மெத்தனால்னு ஒன்று வந்து கலந்துட்டாங்க. அது வந்து விஷமாக மாறிடுச்சு. இப்போ இவங்க வந்து அந்த மக்களை வந்து மொத்த குடிக்க அடிமையாகி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவமே வந்து ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. அந்த இறப்புக்காக வந்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அதாவது மெத்தனால் குடிச்சு இறந்துட்டார் ஒருத்தர், அதனால தான் இறந்தாருங்கிறத இவங்க யூகிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மீதி பேருக்கும் கொடுத்து அவ்வளவு உயிரிழப்பை. அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வேதிப்பொருளை வந்து இதில் கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுமே கூட அவங்க இல்லை, முதல்ல அது கலக்கவே முடியாது. தடை செய்யப்பட்ட வேதிப்பொருள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி கிடைக்கும், பாண்டிச்சேரிலேருந்து வருதுன்றாங்க. எப்படி ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கும், அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாமல் இருக்கும், அந்த லோக்கல் கவுன்சிலர் தெரியாமல் இருக்கும், காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாமே திருடங்க தான். திருட்டுத்தனமாக அந்த பிழையை பண்ணி இத்தனை உயிர்கள் இத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. இப்போ பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் என்ன பண்ணுன்னா முதல்ல காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கட்சிக்காரங்க மேலே என்ன நடவடிக்கை திரு முதல்வர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் இது வரைக்கும்? ஏற்கனவே இதே மாதிரி தான் மரக்காணத்தில் சென்ற ஆண்டு 23 பேர் பலியாச்சு. அதுலேயும் காவல்துறை தான் பழி வாங்கப்பட்டுச்சு. கட்சிக்காரங்க நாலேஜ் இல்லாமல் நடக்குமாங்க? கண்டிப்பாக. இது வரைக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? கட்சியிலேருந்து கூட அவங்க நீக்கலை. அப்போது உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்காக உங்கள் கட்சி நிர்வாகிகள் கண்ணுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்கன்னு தானே சொல்லணும். இதெல்லாம் கொலை, மர்டர் தான் கேஸ். இந்த கேஸை வந்து முழுக்க கொலை கேஸை பதிவு பண்ணி இந்த கட்சிக்காரங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் அவருடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்கும், கட்சி பாதிக்கப்படாமல் இருக்குன்னா காலம்புறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆகிப்போச்சுல. ஏற்கனவே அங்கே நடந்துச்சு, திமுக ஆட்சி வந்தோன்னு அப்படி. அப்போ முதலமைச்சருடைய உழைப்பு வீணாக போகுதுல்ல. இப்போ எங்கேயோ ஒரு கட்சிக்காரன் பண்ணுற தப்புனால மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அப்படி தவறாக பார்க்க ஒரு சூழல் வந்துடுதில்ல. அதனால் செஞ்சி மஸ்தான் அவர்களை வந்து இம்மிடியட்டாக பதவியிலேருந்து வெளியேற்றணும். அவரை வந்து அடிப்படைப்பில் இருந்து அவரையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தட்டும். அதே மாதிரி எம்எல்ஏ உதயசூரியன், இன்னொருத்தவங்க எம்எல்ஏ, ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் தான் என்னுடைய கோரிக்கை. நான் வந்து பொதுமக்கள் அந்த கோரிக்கை வைக்கிறேன், பகிரங்கமாக வைக்கிறேன். ஏன்னா இனிமேல் இந்த விஷயம் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது. இன்னும் ஒரு உயிரிழப்பு கூட வரக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து ஒயின் ஷாப்லாம் மூடன்னு தான் எல்லாருமே குரல் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து குடிச்சு இந்த சாராயத்தை குடித்து உடனே செத்துட்டதுனால நமக்கு ஒரு கொலையாக தெரியுது. இப்போ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு தெரியுது. இந்த அரசாங்கம் விற்கிற டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சாராயம் மட்டும் ஒரிஜினல் நினைக்கிறீங்களா? அதுவும் டூப்ளிகேட் தான். அதை குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறான். இப்போ ஒரு மாதம் கழிச்சு ஒருத்தன் சாகுறான்னா இதை குடித்தான் செத்தான்னு சொல்ல முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் தாலி அறுத்து நிற்கக்கூடிய பெண்களை பார்க்க தான் செய்கிறோம் நம்ம. அதனால் அரசாங்கம் என்ன சொல்லப்போனால் ஒயின் ஷாப்பையும் மூடிட்டு மதுவிலக்கை அமல்படுத்திட்டு இந்த சாராயத்தையும் ஒழிச்சிட்டு நல்ல உணவு கொடுக்கலாம், கல்லை வந்து சந்தைப்படுத்தலாம், அந்த மாதிரி கொண்டு வந்தால் பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. இதனால் அப்படி வரும்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதியை விட மாட்டாங்க இவங்க. அதான் சொல்கிறேன், காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய கும்பல். அப்படி இருக்கும்போது மக்கள் நலன் சார்ந்து அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அப்படி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி வந்தால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா தெரியாது. அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். வருங்காலத்தில் மது விலக்கை கொண்டு வந்து மதுவை வந்து, ஏன்னா அவங்க தான் வந்து ஏற்கனவே மதுவை ஒழிப்போம்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க. அப்படிங்கிற அந்த வாக்குறுதியாவது அட்லீஸ்ட் இவங்களுக்கு பிரார்ச்சித்தமாக இவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இருந்தால், இந்த இறந்தவர்களுக்கு உண்மையிலே நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னா தமிழகம் முழுவதும் இந்த சாராயத்தையும் ஒயின் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டா இன்னும் நிறைய குடும்பங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாவது வாழுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இவ்வளோ உயிரிழப்புகள் போயிட்டு இருக்கு. இந்த ராமநாதபுரத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வண்டியிலேயே வந்து டெலிவரியெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ நடக்குது அப்படின்ற ஒரு கவலையோ ஏதோ இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க வியாபாரம் நடந்தால் போதும் அப்படின்னு இல்லை. அதனால உயிர் பாதிக்கப்படுது, அதனால ஆரோக்கியம் கெடுதுங்கிறது அவங்களுக்கு யோசனையே கிடையாது. அவனுக்கு தேவை பணம், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கட்சிக்காரங்க சார்ந்த குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் இருக்கான்னா ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கு, ஆனால் உயிரிழப்பு இல்லை. இது ஏற்கனவே போன வருஷமும் உயிரிழப்பு, இந்த வருஷமும் உயிரிழப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 53, அது ஒரு 22, கிட்டத்தட்ட 80-90 பேருக்கு மேலே இறந்துடுறாங்க 2 வருஷத்தில். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நடுத்தருவில் நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இப்போ எல்லாத்துக்குமே பொறுப்பு முதலமைச்சர் அவர்கள்னு ஆயிடுறாங்க. அவங்களுடைய அலட்சியத்தனம் சொல்லி. இன்னொரு விஷயமும் கூட, காவல்துறை வந்து இது மெத்தனை போக்கு, அவங்களுக்கும் பணம் போகுது. இவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாராயம் காய்ச்சினா 1 லட்சம் லாபம் கிடைக்குது. இதில் வந்து காவல்துறைக்கும் கமிஷன் போகுது, மேல்மட்டம் வரைக்கும் போகுது, கட்சிக்காரங்களுக்கு போகுது, லோக்கல் உள்ள ரவுடிக்கும் போகுது. இன்னும் சொல்லப்போனால் மீடியா கூட போகுது. ஏன்னா மீடியாவும் கூட இதை வந்து மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கவே இல்லை. அப்போ காசுக்காக எல்லாருமே அடிமையாயிட்டாங்க. அப்போ மக்கள் எப்படி போனால் என்ன, இறந்து போனால் என்ன அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் காதுக்கு இது போயிருக்காது. ஏன்னா முதலமைச்சர் காதுக்கு இவங்க இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க முடியாது. அப்போது இந்த மாவட்ட கலெக்டர் இல்லை அந்த மாவட்ட எஸ்பி என்ன பண்ணியிருக்கணும், முதலமைச்சருக்கு நீங்கள் தகவல் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா ஏற்கனவே மரக்காணத்தில் எத்தனை நாள் வந்து நாங்கள் சுப்பிரமணியன் சொன்னார்,
எத்தனால் வந்து தடை செய்யப்படும், நம்ம அந்த மாதிரி வராதுன்னு சொன்னாங்க. அதே மெத்தனால் இங்கே எப்படி வந்துச்சு? அப்போ என்ன நடவடிக்கை? ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் சரியாக வந்து விழிப்புணர்வு கொடுக்கல, சரியான நடவடிக்கை எடுக்காதன்னு விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிரிழப்பு. அப்போ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அடுத்து இன்னும் அதை தாண்டி பெருசாக போயிடுச்சுன்னா என்ன, எங்கே போய் முடியுது? இப்போ மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அரசாங்கமே ஊற்றி கொடுத்து அரசாங்கமே எங்களை கொள்ளுதா? இதுக்கு எங்க எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு கொண்டுடலாமே. இப்போ எத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது, குழந்தைங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க, பெண்கள் நடுத்தருவில் நிற்கிறாங்க, ஒரு கணவன் மனைவியே இறந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க ரொம்ப வேதனையான விஷயம் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இது வரைக்கும் பார்வையிடல, அவங்களை வந்து பார்க்கலன்ற கூட குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதலமைச்சர் பார்வையிடல. இப்போ சட்டசபை போய்கிட்டு இருக்கனால முதலமைச்சர் பார்வையிடாமல் இருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் முதலமைச்சருக்கு தகவல் போய்கிட்டு தான் இருக்குது. முதலமைச்சருக்கு எல்லா விஷயமே அப்டேட் போய்கிட்டு தான் இருந்தாலும் கூட அவரும் வேதனையில் தான் இருப்பார். ஆனால் முதலமைச்சருக்கு இவங்க தெரியப்படுத்தியிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு உயிரிழப்பு யாருக்கு பதில் சொல்ல முடியுது? முதலமைச்சர் தான். இது மொத்தத்துக்குமே முதலமைச்சர் தான் பொறுப்பு. இன்றைக்கி எதிர்கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து எல்லாருமே வந்து முதல்வரே பதவி விலங்க, முதல்வரே பதவி விலகுங்க, நீங்கள் ஆண்டது போதும், இத்தனை உயிர்கள் உங்களால் செத்தது போதும்னு சொல்லி முதல்வரே பதவி விலங்குன்னு சொல்கிற அளவுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ யாரும் இங்கே பாதிக்கப்படுவா? முதலமைச்சர் தான் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி காவல்துறையும் முழுக்க உள்துறை அமைச்சகமும் சரி, காவல்துறையும் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ காவல்துறை அந்த கருப்பாடுகள் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ரெண்டாவது, முதலமைச்சருக்கு அவங்க தகவல் சொல்லாமல் விட்டது மிக தவறு. இந்த உயிரிழப்புக்கு முன்னாடி குடிச்சு 2 பேர் நம்ம இறந்துருக்கும் போது மாவட்ட கலெக்டர் அறிக்கை கொடுக்குறாரு, இது வந்து கள்ளச்சாராயத்தினுடைய சாவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து மக்களை எல்லாம் தூண்டி விட்டு நான் குடிக்க வைக்கிறதுக்கு சமம். ஒரு கலெக்டர் பேசுகிற பேச்சா? அந்த கட்சி மாவட்ட செயலாளர் மாதிரி பேசுகிறார் கலெக்டர். அரசாங்கத்தை காப்பாற்ற நினைக்கிறார். இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ இந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? அரசாங்கம் தானே பாதுகாப்பு இருக்கணும், காவல்துறை தானே பாதுகாப்பு இருக்கணும். அதுவே ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சு சாவடிச்சா அதுக்கு காவல்துறை அங்கே உள்ள மக்களை விஷம் வச்சு கொன்ற சொல்லுங்கள். எதுக்கு பாவம்? அவங்கள கொஞ்சமாக குடிச்சு கொள்றதுக்கு விஷம் வச்சு கொன்ற சொல்லுங்கள். இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்கக்கூடிய அந்த 53 பேர் தவிர்த்து மீதி பேர் எல்லாருமே இறந்து போனதுக்கு தான் சமம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு உடல் உறுப்பு எல்லாமே பாதிக்கப்படுறோம், அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆமாம், பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிரும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே இறந்து போனது தான் சமம். அப்போ நீங்கள் வந்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் 10 லட்சம் கொடுத்துருங்கன்றேன். ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட இறந்தது மாதிரி தான். நாளைக்கு இறக்க போகிறவங்க இன்னைக்கு இல்லை, 6 மாதத்துல 3 மாதத்துல ஒரு மாதத்துல இறக்க போகிறவங்க தான். அப்போ நீங்கள் அறிவிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக அத்தனை பேருக்குமே 10 லட்சம் நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமாவது மேம்படும். இனி இந்த தவறு நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் மக்கள் புரட்சி தான் வெடிக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ எதிர்கட்சி பூரா குரல் கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சி வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஊடகங்கள் பூரா நேற்று வரைக்கும் ஊடகங்கள் பேசலை, இன்றைக்கி தான் ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊடகங்களும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஊடகங்களுமே இங்கே பணத்துக்கு விலை போயிடுறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கட்டுப்பட்டுடுறாங்க. ஒரு சோசியல் மீடியாவில் கூட போட முடியாத நிலைமை, எல்லாமே மிரட்டப்படுறாங்க. அதனால இனி வரும் காலங்கள்லையாவது முதலமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுரை கொடுக்கலைன்னா இது பிற்காலத்தில் பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்வையிட்டு அவங்க வந்து 1 லட்சம் நிதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுக்குறாங்க, வரவேற்கத்தக்க விஷயந்தான். அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை வந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது? கண் கூட எல்லாருக்குமே தெரியுது, கட்சிக்காரங்க தான் இந்த வேலையை பண்ணாங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கும் சிபிஐ? இந்த மாவட்ட ஆட்சியர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல, எடுக்க மாட்டாங்க. எடப்பாடியே சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இது முன்கூட்டியே சொல்லி இருந்தா வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை கிடையாது. உள்துறை அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு, முதலமைச்சர் கண்ட்ரோல் நேரடியா இருக்கு, காவல்துறை முதலமைச்சருடைய கண்ட்ரோல் நேரடியா இருக்கும் பொழுது இவங்க சொல்ல தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே அனைவருமே டிஸ்மிஸ் பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணி கொலை வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இதுக்கு தீர்வு. ஏன்னா அவங்களுக்கு பயம் இல்லை, ஒரு உயிரின் மேலே அவங்களுக்கு பயமே கிடையாது. அவங்க குடும்பத்தில் நடந்தால் விட்டுருவாங்களா? அவங்க குடும்பத்தில் சிறு தவறு நடந்தால் விட்டுருவாங்களா? அவங்க இப்போ காவல்துறை வேடிக்கை பார்க்கும் அவங்க குடும்பத்தில் நடந்தால். அப்போ இவங்க யாரோ மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய குடும்பம்னு அவங்க நினைக்கல, நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கல, வேலையே பயிரை மேய்ஞ்சதாகத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படுது. அதனால் எல்லார் மேலேயுமே கொலை வழக்கு பதிவு, சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் மேலேயுமே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிச்சயமாக அவங்களை சிறையில் அடைச்சா மட்டும்தான் இனி இந்த மாதிரி ஒரு சூழல் இனிமேல் நடக்காமல் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். மக்களுக்கு இதனால வந்துட்டு ஆளுங்கட்சி மேலே ஒரு நம்பிக்கை குறைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மக்கள் எல்லாம் நம்புறதுக்கு இந்த மக்கள்லாம் வந்து உலகத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அடிமுட்டாள்கள் யாருமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய நீட்சி எப்படி இருக்குது, அந்த ஆட்சியினுடைய அதிகாரம் எப்படி இருக்குது, அது மக்களுக்கான ஆட்சியா, மக்களுக்கு செயல்படுதான்னு ஒரு குரல் கூட கொடுக்க தெரியல மக்களுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு கூடிய கூட்ட அளவு கூட ஒரு சாலை பழுதடைஞ்சால் கூட போராடிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் போராடிக்கிட்டு இருந்தோம். ஒரு சாலை பழுதடைஞ்சால் போராடி இருக்கோம்,
ஏதோ ஒரு விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் ரோட்டில் வந்து போராட்டின அந்த போராட்ட குணமே மழுங்கி போச்சு. காரணம் என்ன? மதுவால். மது கொடுத்து அதுவே பாதி மழுங்கிருச்சு. அரசியல் அதிகாரம் மிரட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்துருச்சு. இவங்க எல்லாம் 24 மொபைல் நோண்டுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அப்போது இந்த மக்கள் மேலே மக்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எப்படி அவங்க எதிர்த்து குரல் கொடுப்பாங்க? அது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா இவங்களை அப்படி மழுங்கடிச்சு, மூளையை மழுங்கடிச்சு, இவங்க என்னென்ன வளங்கள் மணல் கொள்ளையிலேருந்து மொத்த வளங்களையும் இவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க. இப்போ கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இவங்க இந்த மாதிரி மழுங்கி போய் மக்கள் இருந்தாங்க, முட்டாள்களாக இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காப்பாற்ற முடியாது. ஏன்னா வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்துகிறாங்க. மது போன்ற விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி எல்லா பக்கமும் திறந்து விட்டுறாங்க. டாஸ்மார்க்கு 24 ஹவர்ஸ் கிடைக்குது இன்றைக்கி. டாஸ்மார்க்கில் 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அப்போ 24 ஹவர்ஸ் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஓடுது. இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது இன்னொரு ஜென்ரேஷனை பாதிக்கும். நீங்கள் இந்த பொதுவாக அந்த மது குடித்ததெல்லாம் இப்போ நிறைய மது குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதில் போயிடுது. கண்டிப்பாக ஏற்கனவே உணவு விஷயத்தில் அவன் ஃபுட்டு வந்து எல்லாம் ஆயில் ஃபுட்டு, ட்ரை ஃபுட்டு இது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு மாறி போனதுக்கப்புறம் ஒன்று வீக் ஆகிட்டான். மேற்கொண்டு மது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த உடனே ஆண்மைத்தன்மை குறைஞ்ச போது இன்றைக்கி நிறைய கருத்தரிப்பு மையங்கள் வந்து வீதிக்கு வீதி வந்துருச்சு. இப்போ குழந்தை பெற்றுக்கணுன்னா புருஷங்களோட போய் வாழணும் அவசியம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் பிள்ளை பெற்றுக்கிறாங்களா நிலைமை ஒரு டோட்டலாக வந்து எல்லாமே இப்படி மாறிடுச்சு. அப்போ புருஷன் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்த கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இல்லை பெண் சுதந்திரம் கொடுத்ததெல்லாம் சரிதான். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம் குழந்தையோட வாழணும்னா இப்போ ஆண் தன்மை இருந்தால் தானே அவன் குழந்தை பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ அந்த நிலைமையை வந்து இவங்க உருவாக்காமல் அவனை வந்து சீரழிச்சிட்டாங்க. ஒரு ஆண் இனத்தையே வந்து இந்த குடிங்கிற பேரில் சீரழித்து, உணவுங்கிற பேரில் சீரழித்து இப்போ வந்து பெண்கள் எல்லாம் கருத்தரிப்பு மையங்களை தேடி போகிற ஒரு சூழலை உருவாக்குனது நிச்சயமாக ஆட்சியாளர் தானே. ஒரு அரசாங்கம் தானே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கணும். அப்போ மக்களுக்கான நல்ல உணவை இல்லை மக்களுக்கான நல்ல விஷயங்களை தானே கொடுக்கணும். அதனால் டோட்டலாகவே மாறி நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷனே இல்லாமே ஆயிடும் போல இருக்குங்கிற மாதிரி நிலைமை இங்கே உருவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியிலே வந்து பல திருப்பங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அண்ணாமலையா தமிழிசையா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து 2 பேரை வந்து நீக்கிட்டாங்க. முக்கியமான நபர்களை, அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவாளர்களாக இருந்தவங்க திருச்சி சூர்யா அவர்கள், அவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணராமன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கு? இல்லை இவங்க 2 பேர் நீக்கப்பட்டது அண்ணாமலையால் இல்லை. அண்ணாமலை நிச்சயமாக அவங்க 2 பேரும் நீக்க மாட்டார். அவங்க அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சந்திரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து அலுவலக தொடர்பாளர். அவர் தான் வந்து கல்யாணராமன் நீக்கிறாரு. சாய் கணேஷ் ஏதோ சம்திங் ஒரு பேர், அவர் வந்து அந்த ஓபிசியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் வந்து சூர்யாவை நீக்கிறார். அண்ணாமலை நீக்கலை. இதுக்கு முன்னாடி இஷ்யூவில் வந்து அண்ணாமலை அவர் லெட்டர் பேரில் நீக்கினார். பட் எப்படி தான் அண்ணாமலை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காரு. தெரியும்னா என்ன இங்கே தர்ம சங்கடம் இருக்கும் அப்படின்னா, இப்போ சூர்யா வந்து அண்ணாமலையை வந்து என்றைக்குமே தாக்கி பேச மாட்டார், தவறுகளை சுட்டி காட்டுவார். இதில் யாரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேசவ விநாயகத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டார். தமிழிசைக்காவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டார். அதனுடைய ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லி அண்ணாமலைட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அண்ணாமலைக்கு வருத்தம் தான் ஏற்படும். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆனால் வந்து உண்மையான விசுவாசி வந்து சூர்யா வந்து அண்ணாமலைக்கு உண்மையான விசுவாசி தான். ஆமாம், ஏன்னா நடுவில் ஒரு 6 மாதம் நீக்கப்பட்டப்ப கூட அவருக்கு ஆதரவு. ஆமாம், எப்போவுமே அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதனால் சூர்யா வந்து தூக்கப்பட்டதுக்கு காரணம். அதனால் அண்ணாமலை நேரடியாக அதை செய்யலை. கல்யாணராமனை பொறுத்த வரைக்கும் கட்சியை விமர்சிச்சாருங்கிறதுக்காக அவங்கள என்ன பண்ணியிருக்கோன்னா, இனிமேல் இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாமே ஒழிய இதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஒன்று பொது வெளியில் திருப்பி பேச ஆரம்பிப்பாங்க. சூர்யா கூட ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னை கட்சியிலேருந்து எடுத்தாலும் நான் அண்ணாமலை அண்ணனுக்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்து இதை தாண்டி களை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது பிஜேபியில். இப்போ பிஜேபியை நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக 10 மாதமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ணாமலை மேலேயும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அண்ணாமலை மேலே விமர்சனம் பண்ணாலும் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஒன்றுமே கிடையாது. பொது வழியில் விமர்சனம் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் கட்சியில் வந்து நான் பயணிக்கலை. ஆனால் ஒருத்தராவது கூப்பிட்டு இவங்கள்ட்ட பெரிய மைனஸ் என்னென்னா, இவங்களே பேசி இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு பேசவே மாட்டாங்க. ஒருத்தராவது கூப்பிட்டு இதை பற்றி பேசுனதில்லை.
என்னை கட்சியிலேருந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுங்கிறத பல முறை நான் மீடியாவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா என் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத நான் கோர்ட்லேயே ப்ரூவ் பண்ணிட்டேன். அவங்க மேலே தான் தவறுங்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. அவங்க வந்து கட்சியில் வந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. அது இல்லாமல் நீதிமன்றத்தில் அவங்க டிடி எடுத்து பணம் கட்டுறாங்க, நஷ்டஈடு கொடுக்குறாங்க. ஆமாம், ஒத்துக்கிட்டா தான். அவங்க மீடியேஷன் போட்டு தானே கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அப்புறம் என்னுடைய பொருளை ஒப்படைக்கிறாங்க, என்னுடைய அந்த நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி டிடி எடுத்து கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் சமாதானமாக போகிறோன்னு எழுதி வாங்க. எதுக்கு எழுதி வாங்கணும்? என் மேலே தவறு இருந்தால் நீ நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றம் என்னை தண்டிக்கணும்ல. என் மேலே தவறு இருந்தால் நீதிமன்றம் என்னை தண்டிக்கட்டும். ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத தான் நான் சுட்டி காட்டினே ஒழிய நான் இதை வந்து கட்சி தலையிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இப்போ என் மேலே என்ன தவறு அவங்க சொல்ல முடியும்? என்னை கட்சியிலேருந்து எப்படி நீக்க முடியும்? நான் அரசியல் ரீதியாக நான் கட்சி பேரை சொல்லி நான் காசு வாங்கினேன், இல்லை கட்சி பேரை சொல்லி தப்பு பண்ணிட்டேன், இல்லை கட்சிக்காரங்களை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கட்சி ரீதியாக நான் செஞ்சுருந்தால் அதை நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்தாலும் மகிழ்ச்சி. என் தொழிலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கும் பில்டிங் ஓனருக்கும் பிரச்சனை, வழக்கு இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்க போகிறோம். என் மேலே தவறு இருந்தால் நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுக்க போகுது, அவர் மேலே தவறு இருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்க போகுது நீதிமன்றம். இதை நோக்கி தான் நம்ம பயணிப்போம். ஏன்னா நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா நீதிமன்றத்தை கொடுத்துருக்கோம். நீதிமன்றத்தில் இருந்தும் கூட உங்களால் வந்து ஒரு பில்டிங்கை வந்து உடைச்சி ஒரு பொருளை அள்ளி கொண்டு போக முடியும் அப்படின்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் பயணிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, இந்த அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இல்லைன்னு தான் வருத்தம். இதில் என்னென்னா அண்ணாமலைகிட்ட இவங்க வந்து பிராங்காக சொல்லலை, என்ன நடந்திருக்கு எதுவுமே சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லி அண்ணாமலை கோவத்தை உருவாக்கி அவங்க அந்த வேலையை பண்ண வச்சாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு இந்த விஷயம் வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அதில் தலையிட்டு இருக்க மாட்டார். அவர் வந்து பரபரப்பாக இருக்கக்கூடியவர். வந்து 2 வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நான் வந்து இருக்க மாதிரி கழிவிட மாட்டேன்றான், இந்த மாதிரி நம்ம ஆளுங்கண்ணே, நம்ம கவுண்டர் சமுதாயம் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவர் அந்த நேரத்தில் அப்படியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் ப்ராப்பராக இது பிரச்சனை இங்கே யாருமே உட்காந்து பேசவே இல்லை. எனக்கிட்டையுமே கூப்பிட்டு அண்ணாமலை பேசவே இல்லை. மாவட்ட தலைவர் 3 தடவை 4 தடவை அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் பில்டிங் ஓனர் கூட்டிகிட்டு போய் அண்ணாமலைகிட்ட பேசியிருக்கிறாரு. அண்ணாமலைகிட்ட பேசி இவங்க முடிவெடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு உன்னுடைய கட்சியினுடைய ஒரு மாநில செயலாளர், உன் கட்சிக்காக உண்மையிலே உழைச்சிக்கிட்டு இருக்கவன், தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி கட்சிக்காக ஓடி ஓடி உழைக்கிறவனை போய் நீ கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே போயிருப்பேன். ஒரு தலைவருங்கிற பொருளை அண்ணா விடுங்கண்ணே முடிச்சு விட்டு போங்கண்ணே அப்படின்னா முடிச்சுட்டு நானே போயிருப்பேன். அப்போது நீங்கள் வந்து ஒன் சைடாக நீங்கள் பழி வாங்குறீங்க. அப்போ நான் என்ன வெண்ணைக்கு உங்கள் கட்சிக்கு நான் விளைக்கணும்? நான் ஏன்டா உங்கள் கட்சிக்கு நான் உழைச்சுன்னு நான் என் சொந்த பந்தத்தில் அவமானப்பட்டு என் சொந்த பந்தம் போனால் எல்லா கட்சியும் இருப்பான். பிஜேபிக்கு போனால் எனக்கு எவ்வளோ ஃபேர் வரும்னு தெரிஞ்சிருந்து நான் அவமானத்தை சுமந்து உங்கள் கட்சியில் நான் பயணிக்கிறேன். உண்மையான தொண்டனா நான் பயணிக்கும் போது அப்போ என்னையை கூப்பிட்டு நீ கேட்காத ஒன்று நீ வந்து என் விஷயத்தில் என் தொழில் இதில் நீ வந்து பிரச்சனை பண்ணும்போது அப்போ நான் ஏன் உங்கள் கட்சியில் பயணிக்கணும்? ஏன் உங்கள் கட்சிக்கு நான் எதுக்கு நான் வேலை செய்யணும்? அப்போ நான் விமர்சனமாக தொடுக்க ஆரம்பிக்கிறேன், பொது வேலைக்கு வர்றேன். நான் வந்து மீடியாவில் சொல்ல வேண்டிய சூழல் வருது. யார் தப்பு பண்ணாலும் சொல்ல வரேன். நான் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுப்பிச்சிருக்கேன். என் மேலே தப்புனா அவன் எதுக்கு பணம் கொடுக்குறான்? அவன் என் பொருளை திருப்பி கொடுக்குறான். என் மேலே தப்பு தானே இருக்கேன், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். ஏன் ஓடுனீங்க? எல்லார் மேலே எஃப்ஐஆர் ஏன் ஆச்சு? தப்பு இல்லாமல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? 12 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாவட்ட தலைவரும் அண்ணாமலையை தவிர்த்து மீதி பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஏன் நீங்கள் மீடியேஷன் போடுறீங்க? நீங்கள் வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதானே, நடத்த வேண்டியதான வழக்கை. அப்போ என் மேலே தவறு இல்லைங்கிற போது இவங்க வந்து எனக்கு வந்து அண்ணாமலை லெட்டர் கொடுக்கல. ஒரு மாநில பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அண்ணாமலை தான் ப்ராப்பராக லெட்டரே கொடுக்கணும். அதான் புரோட்டோக்கால். அந்த நான் சார்ந்த அந்த அணியில் உள்ள பிரிவில் உள்ள ஒரு தலைவர் தான் வந்து லெட்டர் கொடுக்குறாரு. அப்போ அது செல்லாது. என்ன காரணத்தை வச்சு கட்சியினுடைய கட்டுப்பாடு என்ன நான் மீறிட்டேன்? கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சியினுடைய செயல்பாடு களங்க விளைப்பு தான். என்ன களங்க விளைவிச்சிட்டோம்? 12 மேலே எஃப்ஐஆர் இருக்குது. அவங்கள தான் நீ கட்சியிலேருந்து தூக்கியிருக்கணும். ஆமாம் தானே? கண்டிப்பாக. அப்போ ஒரு நல்லவனை நீ வந்து பழி வாங்க நினைக்கிற, உண்மையாக கட்சிக்காக வேலை செய்கிறவனை பழி வாங்க நினைக்கிற. எனக்கு என்ன மற்ற கட்சியெலாம் தெரியாதா? எல்லா கட்சி தலைவர்களும் எனக்கு க்ளோஸாக தான் இருந்தாங்க. பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து நான் பிரிய வேண்டிய சூழல் வந்துச்சு. உண்மையிலேயே விஷயங்கள் வந்து அவர் வரைக்கும் அதிகமா போவாது, மேலோட்டமா போறதுனால இப்படி ஆயிடுது. அப்போ உண்மையான தொண்டன் பாதிக்கப்படும் போது என்னுடைய குமரலை நான் வந்து பொது வெளில விமர்சிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. இன்னைக்கு நான் அண்ணாமலை வந்து நான் விமர்சித்தாலும் இன்னைக்கு ஒரு வந்து வெற்றி பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அண்ணாமலை உழைப்பு வாங்கி கொடுத்துருக்குங்கிறத நான் பாராட்ட தான் செய்கிறேன். இப்போ விமர்சனங்கள் வந்து அண்ணாமலை மேலே குறைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலைக்கு எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதம் கிடையாது. சரி, ஏதோ ஒரு ஸ்டேஜில் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, மீடியேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறேன். அண்ணாமலை இப்போ நான் விமர்சிக்கிறத குறைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலைய உழைப்பு வெற்றி பெற்றார். அந்த விஷயத்தில் அவருடைய உழைப்பு வீண் போகலை.
ஓட் பேங்க் ஏறி இருக்குது தான், ஜெயிக்காட்டா கூட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க தமிழகம் முழுவதும் அவருடைய உழைப்பு வீண் போகலைங்கிறத நான் மனசார பாராட்டியிருக்கேன். என்னுடைய விமர்சனம் இங்கே தோத்துருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். பார்வையாளராக பார்க்கும்போது அவர் வந்து ஜெயிச்சிட்டார், பரவாயில்ல, என் தம்பிக்கிட்ட நான் தோத்ததாக கூட பெருசாக இல்லை. ஆனால் என் விஷயத்தில் வந்து அவங்க மறுபரிசீலனை பண்ணி என்னை திரும்பி கோர்ட்டு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கட்சியில் அவங்க சேர்த்து பயன்படுத்தியிருக்கணும். ரெண்டாவது நானுமே சேர்த்துருந்தா கூட போயிருந்துக்க மாட்டேன். எனக்கு கோர்ட்டில் கூட கேட்டாங்க, மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க, இல்லை நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு ஐடியா இல்லை, 26 கட்சியிலையும் நீங்கள் இது வரைக்கும் போகல. இதுக்கப்புறம் இவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட நிறைய பேர், அக்கா பாத்திமாலி, கௌதமி, நிறைய பேர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட அத்தனை பேரும் ஏடிஎம்கே போயிட்டாங்க. எனக்கு ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகல. ஏன்னா எனக்கு இந்த சித்தாந்தத்தை விட்டு வெளில வர வேண்டாம்னு அப்படியே இருந்துட்டேன். ரெண்டாவது வேறு யாரையும் நான் திமுகவை நான் இன்னமும் விமர்சிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி தான் கடுமையாக விமர்சி, அதுக்கு முன்னாடி என்ன தவறு நடந்தாலும் திமுகவை விமர்சிக்கிறேன், பிஜேபி தான் விமர்சிக்கிறேன். ஆனால் எந்த கட்சிக்கும் நான் போகலை. என்னுடைய எனக்கு நான் இருந்தால் பிஜேபி, இல்லைன்னா வேண்டாம் நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இவங்க 2 பேருமே கூட வேறு கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? இதில் வந்து கல்யாணராமன் போக மாட்டார், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வந்தவர். சூர்யாவும் போக மாட்டாப்புல, சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாதம் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க வந்து திமுகலேருந்து இங்கே வந்தாரே அதுக்காக. இல்லை போகிறது. இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கேலையும் கூப்பிட்டாங்க, அவர் போகல, சூர்யா போகல. பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு பொறுமை இருக்குது. அவரும் வந்து கட்சி உறுப்பினர் பதவியே இல்லைன்னா அவருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை, அவருக்கும் அடுத்த கட்டம் எப்படி நகர்வு இருக்குன்னு தெரியாது. அதனால் 1 மாதம் 2 மாதம் பார்ப்பார், இல்லைன்னா அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணார். எனக்கு மாப்பிள்ளை தான் இருந்தாலும் கூட எனக்கும் ஒரு வேதனை தான், மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் அவர் முடிவு எடுக்கிறது அவருடைய ஓன் டிசிஷன், அவர் என்ன பண்ணுவாங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க முடியும். அதனால் இன்னும் களை எடுக்க வேண்டியவங்க பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கொடுத்த காசை பூரா கொள்ளையடிச்சவன் இருக்கான், வாங்கி தின்னவன் இருக்கான், முகவர்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்தினாங்க, சத்தியகேந்திர பொறுப்பாளர்களுக்கு அவங்க தான் பூத் கமிட்டியில் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்தினவங்களுக்கு கூட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அண்ணாமலை எனக்கு தெரியல. கட்சியில் உண்மையிலே இருந்து பின்னடிச்சவன் உள்ளே இருக்கான். இவ்வளவு தோல்விக்கும் இந்த ஜெயிக்க முடியாது போனதுக்கு காரணம் பிஜேபியில் அண்ணாமலைக்கு அகேன்ஸ்ட் பார்ட்டி நிறையவே இருக்காங்க. அதை அண்ணாமலை உணரணும். ஆனால் அண்ணாமலை மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டியாக இருந்து வச்சுங்களேன், நடவடிக்கை எடுக்க முடியும். அது வந்து சென்ட்ரல் பார்ட்டியாக இருக்கிறதுனால இவங்க இப்போ அண்ணாமலை ஒருத்தர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாருன்னா அவங்க போய் அவனை தாண்டி ஒருத்தன் போய் பார்த்துருவாங்க. புரியுது. அலிகேஷன் அவனை வச்சானோ அவன் வந்து அவரை தாண்டி பேசுறதுக்கு அங்கேருந்து பேசிடுவாங்க. அதை தாண்டி அப்புறம் ஆர்எஸ்எஸ் இருந்து பேசுவாங்க. அதனால வந்து ஒருத்தங்க மேலே நடவடிக்கை சீக்கிரம் எடுக்க முடியாது. அது ஒரு இக்கட்டான சூழல் தான் அண்ணாமலைக்கு. பட் இருந்தாலும் அண்ணாமலை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றும் பெருசு இல்லை, இவங்க 2 பேரும் வந்து பெருசாக தவறு பண்ணிடல. ஆனால் தவறு பண்ணவங்க கண்ணுக்கு முன்னாடி பிஜேபியில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா 2026 இந்த ஏறின பெர்சன்டேஜ் இறங்கிடும், திரும்பி அண்ணாமலை உழைப்பு வீணாக போயிடும். அதனால் அண்ணாமலை அவர்கள் இதை வந்து கவனம் செலுத்தி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா, கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சலைன்னா, ஏன்னா உள்கட்சியிலே அவ்வளோ வேலை நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் போயிருக்குங்கிறது அண்ணாமலைக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா 2026 பிஜேபின்றது இருக்கும், அந்த ஓட் பேங்க் சரிஞ்சிடும். பழைய மாதிரி நோட்டா வைக்கலன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி நோட்டா வைக்கல போயிடும். அவருடைய உழைப்பு மட்டும், இப்போ அண்ணாமலை உழைப்பு மட்டும் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களோட உழைப்பு இருக்குது, நிர்வாகிகள் உழைப்பு இருக்குது. அவன் சொந்த காசை போட்டு செலவு பண்ணிச்சிருக்கான், அவன் பொன்னாட்டி பிள்ளை விட்டுட்டு வந்திருக்கான், குடும்பத்தையே கூட்டி வந்திருக்கிறான், கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, எல்லாத்துக்குமே உழைச்சிருக்கான். அத்தனை பேர் உழைப்பும் வீணாக போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த வகையில் வந்து ரொம்ப நன்றி. முக்கியமாக கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இப்போது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அது சீக்கிரம் முடிவுக்கு வரணும்னு நம்ம வந்து நம்புகிறோம். அது போக பாஜகவனுடைய நிலைகள் பற்றியும் நீங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. தேடை தமிழ் நேயர்களுக்கு மிக்க நன்றி.